இந்த வினை வந்து தாக்காமல் இருக்கணும்னா ஒன்று பார்த்துக்கடா அப்படின்னா என்னன்னு கேட்கும். வாயால் ஏற்று, மனசால் நெனை, உடம்பால் பனி. பாட்டை பாருங்கள். ஆமாறு அறியாவே வல்வினைகள் 34ன்னு நினைக்கிறேன். அண்டரத்தே கரெக்டாக பாருங்க. ஏதோ கொஞ்சம் நினைவுலேருந்து. ஆமாறு அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே நாம் ஆள் என்று ஏத்தார் நகர்மூன்றும் வேமாறு உருகணையால் செற்றானை உள்ளத்தார் உள்ளி அருகு அணையாதாரை அடும். பாருங்கள் வினையினுடைய ஆற்றலை பாருங்கள். அதாவது பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஐயா. வினை 3 விதமாக வரும். சஞ்சீதம் நம்ம செய்யும்போது அதுக்கு பேர் ஆகாமியம், பக்குவமான பிறகு அதுக்கு பேர் சஞ்சீதம், பலனுக்கு வரும்போது அதுக்கு பேர் பிராரத்தம். விதை, மரம், பழம் அப்படி வச்சுக்கலாம். விதை அதுதான் ஆகாமியம், மரம் அதுதான் சஞ்சீதம், பழம் அதுதான் பிராரத்தம். வரும்போது பிராரத்தம் வரும். அது 3 விதமாக வரும். ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். ஆதி பௌதிகம்னா திடீர்னு இடி இடிக்கும், நம்ம தலையில் விழும். மற்றவெல்லாம் நல்லா இருப்பான், நம்ம தலையில் விழும். ஆதி ஆன்மீகம்னா தெருவில் ஒரு நாய் இருக்கும், மற்றவெல்லாம் ஒன்றும் பண்ண நம்ம போது கடிச்சு விட்ரும். ஒரு மாடு அது வரைக்கும் சாதுவாக நின்றுருக்கும், நம்ம நடந்து போது எல்லாம் முட்டி விட்டுரும். இது ஆதி ஆன்மீகம். இன்னொன்று திருடன் வருவான். எல்லா வீடும் நல்லா திறந்துருக்கும், அங்கே போகமாட்டான். பூட்டி இருக்கும் நம்ம வீடு, உடச்சின்னு உள்ள வருவோம். நம்ம வினை இது பேர் ஆதி ஆன்மீகம். இன்னொன்று ஆதி தெய்வீகம். நம்மளை அறியாமல் கண்ணில் பார்வை புறை ஓடி வச்சுப்போம். அதெல்லாம் சாமியே கொடுப்பார். இது தீர்றதுக்கு வழி சொல்கிறாங்க அம்மா, கவனிங்கோ. மொத்தம் 3 6 விதமான வினையை தீர்க்குறாங்க. ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆகாமியம், சஞ்சீதம், பிராரத்தம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி 6 வினையை தீர்க்கறதுக்கு வழி அம்மாவை தவிர யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அவங்க அவ்வளோ அழகாக நம்மளை எப்படி காப்பாற்றிட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஆமாறு அறியாவே வல்வினைகள். அதுக்கு நல்லது கெட்டெல்லாம் தெரியும். அடிச்சு விட்டு போயிடும் வினை, மோதி விடும். புயல் வரும்போது இது நல்லவர் வீடுன்னு புயல் வராமையாக இருக்குது, சுனாமி வருது, இவர் நல்லவர், இந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன்னு சொல்லுதா? அது வரும். அப்போ வராமல் இருக்கணும்னா சிவபக்தி பண்ணணும். அந்தரத்து நாம் ஆள் என்று ஏத்தார் நகரம் போன்றோம். நான் சிவனுக்கு ஆள்னு சொல்ல பழகணும். நம்மெல்லாம் சிவனுக்கு அடிமைன்னு சொல்ல ஆசைப்படணும். அதை விட சிவன் அடியாருக்கு நான் அடிமை, அதுதான் இன்னும் உயர்வு.